இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடியோடைய அறிவியல் பேர் கேன்சரா ரீடின்னு சொல்லுவாங்க. தமிழில் மின்னக்களி, வண்டிக்கொடி, களிமானக்கீரை, குறுந்தொட்டி கொடி, நவரஞ்சி போன்ற பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுறாங்க. 8 மீட்டர் வளரக்கூடிய இந்த கொடியானது பார்ப்பதற்கு புதர் செடி போல இருக்கும். ஆனால் இது ஒரு ஒட்டுண்ணி வகையை சார்ந்த தாவரமாகும். இதனுடைய பூக்கள் பச்சை கலந்த மஞ்சளாகவும் கலச வடிவில் இருக்கும். இதனுடைய காய்கள் பச்சையாகவும், பழங்கள் சிறிய முட்டை வடிவில் ஆரஞ்சு கலந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும். பழங்கள் சீசனில் கொடி முழுவதும் பழங்களால் சூழ்ந்திருக்கும். எண்ணற்ற வகையான உயிரினங்களுக்கு உணவளிக்குது. மேலும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருத்துவத்தில் இந்த கொடியோடைய பல்வேறு பாகங்களை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீரிழிவு நோய், கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, வலி, காய்ச்சல், பாம்பு கடி, தோல் நோய் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த கொடியோடைய பல்வேறு பாகங்களை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொடி, வெப்பமண்டல கொடி, நல்ல கரும்பச்சை கலரில் இருக்கக்கூடிய கொடி, நம்ம ஊர் கொடி இந்த மின்னக்களி கொடி.